இந்த இனிய நாளிலும் மாலை வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதா குமாரன் தூயாவியின் திருப்பிரசனம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும். விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அளவற்ற கிருபை நம்மோடு இருக்கிறது. அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்து இந்த மாலை வழிபாட்டை நாம் துவங்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் நிறைந்து எங்களை நேர்த்தியாய் வழிநடத்தி வருகிற அன்பின் கடவுளே, இந்த நாளின் நன்மையான மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மார்ச் மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கவும், இந்த கடைசி தருணங்களிலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து சேரவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடுகளின் வாரமாகி இந்த வாரத்திலே உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் அமர்ந்து ஆராதிப்பதும் திருமறையை தியானிப்பதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய சிலாக்கியம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை உடைய திருக்கரத்திலே தருகிறோம். நீர் முன்னின்று நடத்தி தரும்படியாக கேட்கிறோம் சார். உடைய வல்ல பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் சார். துவக்கம் முதல் இறுதி மட்டும் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வழிநடத்தும்படியாக கேட்கிறோம் சார். பிரசன்னத்தை நாங்கள் உணர அனுபவிக்க எங்களுக்கு கிடைத்தார். வழிபாட்டுக்கு வந்தது நல்லது, இது எங்களுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் கடந்து செல்ல கருவித்தார். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நிறைவாய் நடத்தித்தார். தூய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யட்டும். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். வழிபாட்டின் துவக்கமாக கீர்த்தனையில 78வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற தூக்கம் கொண்ட கீர்த்தனை 78வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஆத்துமமே உன் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய நன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்ட
மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து துதி மிகும் தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகும் தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து. ஜெபம் செய்வோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக மறுபடியும் தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், உண்மையுள்ளவர், மாறாதவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர். ஆண்டவரே, நீர் எல்லா மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறீர். நீர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராயிருக்கிறீர் சாமி. நீர் உடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறீர் சாமி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பவுலை தேற்றதை போல எங்களையும் தேற்றுகிறீரே தோத்தரிக்கிறோம். விசேஷமாக இந்த மார்ச் மாதம் முழுவதுமாய் நீர் எங்களோடு பிரயாணப்பட்டிருக்கிறீர் சாமி. உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நாங்கள் கைது செய்த எல்லா காரியங்களிலும் உடைய கரம் இருந்தது சாமி. நாங்கள் விழித்திருந்த போதும், தூங்கிய போதும், எழுந்திருந்த போதும், உட்கார்ந்த போதும், எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர் சாமி. நாங்கள் உணர்வோடு இருந்த போதும், உணர்வு இல்லாத இருந்த போதும் கூட எங்களோடு இருந்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம், நீர் எங்களோடு இருந்து எங்களை மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீர். உடைய விசேஷித்த கிருபையினாலே எங்களை தொடர்ந்து காத்து வருகிறீர், பராமரித்து வருகிறீர் என்று துதிக்கிறோம் சாமி. உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு என்று தந்து இந்த உலகத்தில் எங்களை மீட்டிருக்கிறீர் சாமி. பாவத்தின் அகோர பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, எல்லா அதிகார வல்லமையிலிருந்து எங்களை மீட்டிருக்கிறீர் சாமி. விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கிருபை கூர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே என்று துதிக்கிறோம். மாதத்தின் ஒவ்வொரு நாளும் இந்த 31ஆம் தேதி வரைக்குமாக வல்ல பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் துதிக்கிறோம் சாமி. நாளை தினத்தில் நாங்கள் புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். வரப்போகிற இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபையை நாடி நிற்கிறோம். உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சாமி, ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உண்மையே சார்ந்திருக்கிறோம் சாமி. விசேஷமா எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் இடத்துல வருகிறோம். வரப்போற இந்த மாதத்திலே 6ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த தேர்தல்களை இப்படி கடத்தில் தருகிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் சாமி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேசத்திலே ஆளுகையை ஏற்படுத்துகிறவர் நீர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று சொன்னங்கள் வாசிக்கிறோமே சாமி. ஆமாண்டவரே, சரியான ஒரு அரசாங்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும்படியாய், சரியான தலைவர்களை, நேர்த்தியான தலைவர்களை நீ ஏற்படுத்தும்படியாக கேட்கிறோம் சாமி. இவர் வேண்டும் அவர் வேண்டும் என்று சொல்ல கேட்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே இருக்கட்டும் ஆண்டவரே. பரமண்டலத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக சொல்றேன். எங்கள் மாநிலத்தை தவிர்த்து இன்னும் 4 மாநிலங்கள் நடைபெற இருக்கிற அந்த தேர்தலையும் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அங்கும் ஒரு அமைதியான சூழலோடு தேர்தல் நடந்தபடியே உதவி செய்யும் சாமி. சிஸ்டமாக இந்த நாட்களில் இந்த வெஸ்ட் பெங்கால் நடக்கிற தேர்தலுக்காக வருகிறோம் சாமி. அமைதி இல்லாத சூழல் எதுவும் ஏற்பட்டுவிடாத படிக்கின்றவரே, நீர் எங்கள் இந்திய தேசத்தின் மீது, எங்கள் மக்கள் மீது இறங்கும்படியாக கேட்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது இறங்கி எங்கள் எல்லா மக்களையும் நீ காத்தருளும் சாமி. உருமாறிய கொரோனா என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். விவிதமான இந்த வியாதிகளிலிருந்து, தொற்றுகளிலிருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்திருக்கிறேன். உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்க முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம். நிச்சயமா எங்கள் தேசத்தின் மீது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் மீதும் இறங்கும்படி கேட்கிறோம் சாமி. இந்த நோய்கள் ஆண்டவரே எங்களை தாக்காதபடிக்கு, ஏழை எளியோரை தாக்காதபடிக்கு ஆண்டவருடைய கரத்திலே எங்களோட எல்லாரும் விட்டுக் கொடுக்கிறோம் சாமி. பாதுகாத்துக் கொள்வீராக. சிஸ்டமாக இந்த பாடுகளின் வாரத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருவதற்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். வரப்போற மீதியான காலங்களையும் இந்த கருத்து தருகிறோம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஈஸ்டர் போன்ற எல்லா இந்த வழிபாட்டு நிகழ்ச்சிகளையும் ஆண்டவர் இந்த கருத்தில் தருகிறோம்.
நம்முடைய திருமக்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று செல்வது நிச்சயம். ஆவிக்குரிய வாழ்விலே மறுமலர்ச்சி அடைய புத்துணர்ச்சி அடைய கிருபை அம்சம். எங்கள் ஆலயத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். குருவானவரை யாருக்காக மற்ற எல்லாருக்காக வேண்டிக் கொள்வோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்கிற வரப்போகிற இந்த டைசிஸ் நடக்கிற தேர்தலுக்காக வருகிறோம் சாமி. அதிலும் ஒரு சாட்சியை ஏற்படுத்தக்கூடிய கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு தெளிவான ஒரு முடிவை மக்கள் எடுக்க உதவி செய்யும். நேர்த்தியாக பிற மக்கள் மத்தியிலே, பிற இன மக்கள் மத்தியிலே, பிற சமய நம்பிக்கையுடைய மத்தியிலே ஆண்டவரே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒரு நற்சாட்சியை காண்பிக்க எங்களுக்கு இருப்பது ஆரம்பிச்சோம். இந்த தேர்தலினாலே உங்களுடைய நல்ல காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தும் சாமி. இந்த திருக்கரத்தில் எல்லாவற்றையும் மறுபடிக்கிறோம். வந்திருக்கிற எங்களையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செலுக்கிறது தான் துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இப்பரேஸ்வரன் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். இப்போதும் நாம் சிறப்பு பாடலை நம்முடைய மதிப்புக்குரிய அம்மா அவர்கள் மூலமாக கேட்போம். அதைத் தொடர்ந்து திருமறை பாடம் வாசிக்கப்படும். கண்டு நிறை
வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வரை. மத்தேயு 26 1 முதல் 16. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தமது சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசிரியருடன் அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா அந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பலி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்திற்கு என் சரீரத்தின் மீது ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்தியாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படுவதும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாய்க்கு கட்டாவியமுக்கு சூத்திரம் உண்டாகும். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாழ்வு தரும் வார்த்தையாம் அன்பின் கடவுளே, இந்த அருமையான மாலை வேளையில் இதை நோக்கி பார்க்கிறோம். நீர் அருள்கொடையாக தந்த இந்த திருமறையை
நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமறையின் வழியாய் நாங்கள் தியானிக்க முற்படுகிறோம். இந்த திரு வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படியாக, இடைப்படும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே, திரு வார்த்தைகளை புரிந்து கொள்ள, அதன் வழியாக நீர் எங்களுக்கு என்ன சத்தியம் சொல்ல வருகிறீர் என்பதை தெரிந்து அதன் வழி நடக்க எங்களுக்கு இருக்கிறார். உங்களுடைய உதவியை நாடி நிற்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ நாட்காட்டியிலே இந்த வாரம் மிக மிக முக்கியமான வாரம். எல்லா நாளும் விசேஷமான நாள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட வாரத்தை பேஷன் வீக் என்று சொல்கிறார்கள், பாடுகளின் வாரம். பேஷன் சண்டேயிலிருந்து குட் ஃப்ரைடே வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வருகிற வெள்ளிக்கிழமை வரைக்குமான இந்த காலகட்டம் இயேசுவானுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அதாவது அவர் மனிதனாய் பிறந்து இந்த பூமியிலே நமக்காக பிறந்து மரித்த அந்த காலகட்டங்கள். குறிப்பாக இந்த நாளை புதன்கிழமை அமைதியின் புதன் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை தியானத்தை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஒருவேளை நம்முடைய ஐயா சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ட்ரையம்பல் என்ட்ரி சொல்கிறாங்க. எருசலேமை நோக்கி இயேசுவானவர் பயணப்பட்டார். அது தான் கிறிஸ்தவ ஞாயிறு என்று சொல்லி நாம் அனுஷ்டித்தோம். அன்றைக்கு ஒரு செய்தியை கேட்டோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு முறையும் அவர் பெத்தனி என்று சொல்லப்படுகிற 3 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்துக்கு மறுபடியும் சேர்கிறார். திரும்ப அங்கிருந்து எருசலேம் நோக்கி பயணப்படுகிறார். அப்போதுதான் அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார். அப்புறம் தேவாலயத்தில் போய் அதை சுத்திகரிக்கிற நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெறுகிறது. ஆனால் அந்த திங்கட்கிழமை நிகழ்ச்சியை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் தூய திங்கள், தூய்மையான திங்கள் சொல்கிறார். செவ்வாய்க்கிழமை முழுவதும் அவர் திரும்பவும் பெத்தனிலிருந்து எருசலேம் நகருக்கு சென்று பயங்கர ஒரு பிஸி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப முழு நாளும் அவர் பலரோடு உரையாடுகிற சம்பவம் நடக்கிறது. வினாவிடை செவ்வாய் என்று சொல்கிறாங்க. தூய திங்கள், வினாவிடை செவ்வாய். பரிசேயரோடு, சதுசேயரோடு, வேதபாரகரோடு, இன்னும் மக்களோடு அவர் உரையாடி கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு நிறைய கேள்வி கேட்கிறாங்க. எந்த அதிகாரத்தினாலே இதை செய்கிறீர்கள், அது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்புறம் நிறைய ஓமைகளை சொல்கிறார். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நடக்கிறது. குறிப்பாய் பரலோக ராஜ்யத்தை குறித்து 10 கனியரை குறித்து சொல்கிறார். இன்னும் தாளந்து ஓமையை சொல்கிறார். அப்புறம் காணிக்கை பெட்டிலை காணிக்கை போடுகிற அந்த வயது முதல் அம்மாவை பார்த்து ஒரு செய்தியை சொல்கிறார். இவ்வாறு அந்த முழு நாளும் செவ்வாய்க்கிழமையும் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாள் புதன்கிழமை என்கிற இந்த நாள் மிக 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 முக்கியமான ஒரு நாள். இது ஒரு இளைப்பாறுதல் நாளாக இயேசுவானவருடைய வாழ்விலே காணப்பட்டது. ஒரு அமைதியின் நாளாக இந்த நாளிலே அவர் பெரிய பிரசங்கத்தையோ அல்லது விவாதங்களையோ வேறு எந்த அற்புத அடையாளங்களையும் எதுவும் செய்யவில்லை. இந்த நாளிலே சிமியோன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு விருந்திற்கென ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார். நாம் வாசிக்கின்ற மத்தேயு 26வது பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த 3வது நாளில் நடந்த சம்பவங்கள், அதாவது புதன்கிழமை நடந்த சம்பவங்கள் பொதுவாக எல்லா நற்செய்தி நூலிலும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக லூக்காவிலே மாத்திரம் தெளிவாக இடம்பெறவில்லை. மற்றபடி மத்தேயு 26, மார்க் 14, யோவான் 12 இந்த 3 திருமறை எழுத்தாளர்களும் ஆக்கியோன்களும் இந்த சம்பவங்களை அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எருசலேமிலிருந்து பெத்தனி 3 கிலோமீட்டர் என்று சொன்னேன். இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில் மத்தேயு 26லிருந்து 26ஆம் அதிகாரம் 1லிருந்து 16 வரைக்கும் 2 முக்கியமான நபர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். 2 கான்ட்ரடிக்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று சொல்லலாம். அதாவது 2 முரண்பட்ட குணாதிசயமுடைய மனிதர்களை மத்தேயுவும் மார்க்கும் யோவானும் கூட இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். 2 முரண்பட்ட குணாதிசயமுடைய 2 பேர். உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு தெரியும். முதலாவது மரியாள் என்கிற ஒரு பெண், லாசருடைய சகோதரி. இயேசுவானவரை அவருடைய தலையிலும் கால்களிலும் தைலத்தை உடைத்து கழுவுகிற மரியாள். 2வது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவானுடைய ஒரு சீடர் யூதாஸ் காரியோத்து. 2 பேருடைய குணாதிசயங்களை இந்த நாளில் தியானித்து நிறைவு செய்ய போகிறோம். 2 பேருடைய கான்ட்ரடிக்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒருவருக்கொருவர் வேறுபட்ட குணாதிசயம் உடையவர்கள். யூதாஸை குறித்து ஒரு
பாரம்பரியம். முதலாவது நாம் மரியாள் கண்டு போகலாம். மரியாள் நாம் கற்றுக்கொள்ள போகிற முக்கியமான பாடங்கள் என்ன? நாம் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். இது மாதிரி புதன்கிழமையிலே நிறைய பிரசங்களை நாம் கேட்டிருக்க முடியும். ஆயினும் கூட இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்டது இந்த 2 பேரையும் மாத்திரம் எடுத்து இந்த 2 பேருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அதன் வழி ஆண்டவர் நமக்கு என்ன சத்தியத்தை சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். மரியாள் விரைவிலே இயேசுவானவருக்கு வரப்போகும் மரணத்தை முன்கூட்டியே அறிந்த ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு பெண். அவரோடு கூட நெருக்கமாக இருந்த சீசர்களுக்கே தெரியாத ஒரு ஞானம், ஒரு விஷயம் மரியாளுக்கு இருந்தது. அதனால்தான் என்னை அடக்கம் பண்ணும்படி இதை செய்தால் என்று இயேசுவான் சொல்கிறார். நெருக்கமான சீடர்கள், பேண்ட் விதின் பேண்ட் சொல்றாங்க. 12 சீடர்கள்லேயே 3 பேர் இன்னும் நெருக்கமானவர்கள். யார்? யோவான், யாக்கோபு, பேதுரு, இல்லையா? அந்த 3 பேருக்கும் தெரியாத அந்த அறிவு கூட, விஷயம் கூட இந்த மரியாளுக்கு தெரிந்தது. ஒருவேளை ஆண்டவரோடு கூட பல ஆண்டுகள் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல முறை பலவிதமான பிரசங்களை கேட்டு வருகிறோம். நம்முடைய நெருக்கம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய சித்தத்தை நாம் புரிந்து செயல்படுகிறோமா? இந்த மரியாள் எப்போதுமே கடவுளுடைய சித்தத்தை தெரிந்து வைத்திருந்தார். மார்த்தாள், மரியாள் 2 பேர் கேள்விப்பட்டிருக்கோம். லாசருடைய சகோதரன். நிறைய இடங்கள்ல அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. இயேசுவானவருக்கு அதிக அளவில் நண்பர்கள் இல்லை. அவருக்கு இருந்த ஒரே நண்பர் குடும்பம் இந்த குடும்பம் மாத்திரம்தான். எப்பொழுதெல்லாம் அவர் எருசலேம் பகுதியிலே செல்கிறாரோ பெத்தனியாவில் சென்று அவர் ஓய்வெடுக்கிறது வழக்கம். அவ்விதமாகத்தான் ஒவ்வொரு முறையும் இந்த கடைசி இந்த பாடல்களின் வாரத்திலே கூட பெத்தனியாவில் செல்கிறார். எங்கு தங்கியிருந்திருப்பார் என்று நாம் யூகிக்க வேண்டியதில்லை. அநேகமாக இவருடைய வீட்டிலே தான் தங்கியிருந்திருக்க வேண்டும். இப்பொழுது லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டு மறு ஜென்மம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வீட்டிலே தான் அவர் தங்கி கொண்டிருக்கிறார். அப்போதுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது. ஸோ மரியாளுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம், வரப்போகும் இயேசுவின் மரணத்தை புரிந்து கொண்ட ஒரே பெண். நெருக்கமான சீடர்களுக்கு கூட புரியாத தெளிவான அந்த அறிவு இந்த மகளுக்கு, இந்த பெண்ணுக்கு இருந்தது. ஏனென்றால் அவளுடைய விருப்பம், அவளுடைய ஆசை, அவருடைய எதிர்பார்ப்பு அப்படிப்பட்டதாக இருந்தது. 2வது, உயிரோடு இருக்கும் போதே இயேசுவானவரை அபிஷேகம் செய்கிற ஒரு பாக்கியம். அதாவது இயேசுவானவருடைய தலையிலே, அவருடைய காலிலே அந்த பரிமள தைலம், நலனம் என்கிற அந்த பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து, அவருடைய அடக்கப்படுதல் நினைவு கூர்ந்து அவர் விதமான ஒரு காரியத்தை செய்கிறார். உயிரோடு இருக்கும் போதே அபிஷேகம் செய்கிற ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போது கூர்ந்து கவனிக்க வேண்டும், எப்போது செயல்பட வேண்டும் என்பதை அவர், அந்த பெண் அறிந்து வைத்திருந்தார். எப்போ பார்த்தாலும் மார்த்தாளுக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, கவனிப்பு, உபசரிப்பு தான் ஆசையாக இருந்தது. எப்போ பார்த்தாலும் வீடை சுத்தமாக வைக்கிறது, நான் வந்த விருந்தாடி நல்லா கவனித்து அனுப்புறது, அவங்களுடைய வெளிப்புறமான தேவையை சந்திக்கிறதுலேயே ஆர்வமாக இருந்தார். ஆனால் இந்த பெண்ணும் குறிப்பாக இயேசுவானவர் இன்னும் சில காலம்தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறார் என்பதை உணர்ந்து அதை நன்கு தெரிந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து கூர்ந்து விஷயங்களை கேட்டார். கேட்டதோடு மாத்திரமல்ல, எப்பொழுது செயல்பட வேண்டுமோ அப்பொழுது செயல்பட்டார். இப்பொழுது புரிந்து விட்டது, அவள் இயேசுவானவர் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இயேசுவானவருக்கு தெரிந்ததை அளவுக்கு இந்த பெண்ணுக்கு தெரிந்து விட்டது. அவள் காலம் பார்த்திராமல், நேரம் பார்த்திராமல் தன்னிடத்தில் இருந்த அந்த தைலத்தை 300 தினார் என்று சொல்கிறார், 300 ராத்தல் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய 1 வருடத்தின் சம்பளமாகும், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய அந்த காலத்தில் 1 வருட சம்பள பணம். எப்படி இந்த பெண் இவ்வளவு பணத்தை சேர்த்து இதை வாங்கி வைத்திருந்தால், எதற்காக வாங்கி வைத்திருந்தால் அந்த விவரங்கள் இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட அந்த திரவியத்தை, தைலத்தை, நலனம் என்கிற அந்த பரிமள தைலத்தை சரியான நேரம் வந்த போது இனி இவரை பார்க்க வாய்ப்பே இல்லை. அவளுக்கு தெரியும், நாளைக்கோ நாளை மறுதினமோ அவளுக்கு புரிந்திருந்தது போல. இந்த விதமான ஒரு நெருக்கமான உறவு நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட நான் போகிற அல்லது நான் செய்கிற இந்த காரியத்தை, நான் யோசிக்கிற இந்த விஷயத்தை ஆண்டவர் விரும்புவாரா, அவருக்கு பிடிக்குமா, அவர் என்னை மெச்சுவாரா, இது போன்ற சிந்தையெல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறதா? இந்த பெண்ணுக்கு எப்போதும் இயேசுவானவர் கொடுத்த சிந்தை இருந்து கொண்டே இருந்தது. எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் சரியான வாய்ப்பை பார்த்து
அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ கூர்ந்து கேட்டால் சரியானபடி செயல்பட்டது என்னது? அவருடைய மரணத்தை நிரூபும்படி அவர் அந்த அபிஷேகமான அந்த தைலத்தை அவள் மீது பூசினார். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு படிப்பினை, கடவுளுடன் உள்ள தனிப்பட்ட உறவை மேம்படுத்தி கொள்ள முடியாதபடி நம்மிடத்திலே நிறைய தடைகள் இருக்கிறது. மார்த்தாளுக்கு இருந்தது, ஒருவேளை லாசருக்கு இருந்ததா என்று தெரியாது. ஆனால் இந்த பெண்ணுக்கு அவ்விதமான தடைகள் எதுவும் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நாம் பணிச்சுமையினாலே பைபிள் வாசிக்க முடியவில்லை, வழிபாட்டில் பங்கு பெற முடியவில்லை, இது மாதிரியான ஆவிக்குரிய கூடியங்களில் பங்கு பெற முடியவில்லை, இன்னும் வீட்டு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது, நான் தான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இன்னும் சில சொல்லலாம், நான் பார்ட் டைம் ஜாப் செய்து கொண்டிருக்கிறேன், பார்ட் டைமாக பணி செய்து கொண்டிருக்கிறதுனால என்னால் இவ்விதமான காரியங்கள் எல்லாம் இறங்க முடியல, வர முடியல. ஏதோ சண்டே வர்றதே பெரிய விஷயம், ஓய்வு நாளுக்கு வர்றதே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்ணுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் அதை தவறு விடாமல் அது தனக்கு தடையாக இல்லாதபடி பார்த்து கொண்டார். மற்ற இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் எழுதப்படவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், சிறிய அளவிலான அவருடைய கீழ்ப்படிதல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இங்கே 15ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மிகவும் சொல்லியிருக்கிறார். ஒரு சாதாரண விஷயம்தான். ஒரு இடத்துக்கு சேர்த்து வைத்திருந்த பணத்தை கொண்டு வாங்கிய அந்த தைலத்தை உடைத்து ஊற்றி அந்த விஷயம் இன்றைய வரைக்கும் 2021ஆம் ஆண்டு வரைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிற அளவுக்கு பதிவு செய்யப்பட்டாயிற்று. ஒரு சிறிய அளவிலான கீழ்ப்படுதலின் செயல் இன்றைக்கு பிரசித்தம் பண்ணப்படுகிறது. மரியாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவ்விதமான முன்மாதிரி நமக்கு தேவை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரியமான கடவுளை பிள்ளைகளே, ஒரு சாதாரண பெண், நம்மை போன்ற ஒரு சாதாரண பெண் தான். ஆனால் அந்த பெண்ணுக்குள்ள உள்ளே இருந்த அந்த ஈடுபாடு, இயேசுவானுடைய செய்தியை அதை கிரகிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம், அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் அவரை எந்த விதத்திலும் தடுக்கவில்லை. ஒருவேளை அங்கே சீமோனுடைய வீட்டிலே அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு சிறப்பு விருந்தினர். ஒரு பாரம்பரியம் அப்படி சொல்லுகிறது. யூத பாரம்பரியத்தின்படி எந்த ஒரு சிறப்பு விருந்தினரும் வரும்போது அவரை ஒரு சிறப்பான சிம்மாசனத்தில் அமர வைப்பார்களாம். அதற்கு முன்பதாக அவர் உள்ளே வரும்போது அவருடைய கால்களிலே குளிர்ந்த நீரை ஊற்றி அவரை முத்தம் செய்து அவரை மாலை மரியாதை அணிவித்து அழைத்து செல்வார்களாம். இந்த எந்த விஷயத்தையும் இங்கே சீமோன் செய்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பெண் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய மரியாதை இங்கே அவள் கொடுக்கிறார். நமக்கு ஒரு நல்ல படிப்பனையாக இருக்கிறது. நேரம் கடந்து போகிறபடினாலே நான் யூதாஸ் காரியத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறேன். அந்த மனிதனிலிருந்து நமக்கு என்ன படிப்பனை என்பதை நான் பார்க்க போகிறோம். லவ் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க, பண ஆசை. இயேசுவானவர் தெரிந்தெடுத்த சீடர்களே அவரும் ஒரு முக்கியமானவர். ஒரு பாரம்பரியம் இப்படி சொல்லுகிறது. இது ஒரு பாரம்பரியம் தான். அதாவது யூதாஸ் பிறக்கிறதுக்கு முன்பதாக அவன் கேரியாத் என்கிற ஒரு பகுதியைச் சேர்ந்ததுனாலே அவனுக்கு யூதாஸ் காரியோத் என்கிற அந்த துணை பெயர் இடம்பெற்று, அவனுடைய பெயர் யூதா தான். அவன் கேரியாத் என்கிற பகுதியை சேர்ந்ததுனால யூதாஸ் காரியோத் என்ற பெயர் வந்துவிட்டது. சரி, அவருடைய அம்மாவுக்கு, அதாவது அவருடைய அன்னைக்கு, யூதாஸ் அன்னைக்கு கற்பத்தில் இருக்கும்போது இந்த பிள்ளை பிறந்தால் நிச்சயமாக இவன் பயங்கர துஷ்டனாக இருப்பான், மிக மோசமானவனாக இருப்பான் என்று சொல்லி கனவுலே ஒரு நிகழ்ச்சி வந்ததாம். உடனே இதை அவர் தன்னுடைய கணவரோடு பகிர்ந்து கொண்டு பிள்ளை பிறந்தவுடன் ஒரு பெட்டியிலே யூதாஸ் காரியத்தை வைத்து அன்றைக்கு அந்த அரபு நாட்டு கடலில் விட்டுவிட்டாங்க. கடலில் விட்டுட்டாங்க, மோசே மாதிரி கடலில் பெட்டியில் வச்சு விட்டுட்டாங்கன்னு ஒரு பாரம்பரியம். அங்கே வந்த சில அரபு நாட்டை சேர்ந்த சில மக்கள் தன்னுடைய அரபு நாட்டு அரசனுக்கு குழந்தை இல்லாதபடினாலே இந்த குழந்தையை எடுத்து அவரிடத்தில் கொடுத்துட்டாங்க. அவன் ரொம்ப பாசமாய் யூதாஸ் காரியத்தை வளர்த்ததாகவும் பின்னாளிலே அந்த அரபு நாட்டை சேர்ந்த அரசனுக்கு குழந்தை பிறந்து விட்டதாகவும் இப்பொழுது இந்த யூதாஸ் காரியத்துக்கு ஒரு பயம் வந்து விட்டது. நாம் அவருடைய பிள்ளையாக வளர்ந்து வருகிறோம், இப்பொழுது அவர்களுக்கென்று பிள்ளை பிறந்து விட்டது, நிச்சயமாய் நான் பட்டத்து இளவரசனாக வர முடியாது, அவனைத்தான் இளவரசன் ஆக்குவார்னு சொல்லி அந்த அந்த பிறந்த பையனை கொன்று விட்டான். இந்த தகவல் தெரிந்ததுனாலே இவன் ஓடிவிட்டான். ஓடி தப்பித்து பிலாத்தோடத்தில் வந்து வேலை செய்கிறான். இதெல்லாம் ஒரு பாரம்பரியம். பிலாத்தோடத்தில் வேலை செய்யும்போது அவனுக்கு இருந்த அந்த குணாதிசயம், முரட்டு குணாதிசயங்கள்லாம் இவனுக்குள்ளும் பரவி ஒரு மாதிரி நிம்மதி இழந்த நிலைமையில் இருந்த போதுதான் இயேசுவானுடைய செய்திகள்லாம் கேட்டு இவன் மனம் மாறி அவரோடு கூட பின்னாலே சுற்றித் திருந்தானாம். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனையும் சீடனாக தேர்ந்தெடுத்ததாக ஒரு பாரம்பரிய வரலாறு சொல்கிறது. சரி, நாம் இங்கே வருவோம். இந்த மனிதன் முழுவதுமாக மாறினானா
இல்லை இயேசுவானவர் அல்லது இயேசு தூதருக்கு ராஜா, இவர் நம்முடைய அந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கிறதுக்கு இவர்தான் பொருத்தமானவர் என்ற காரணத்துக்காக அவரை சுற்றி வந்தானா என்ற தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளே பண ஆசை இருந்து கொண்டே இருந்தது. லவ் ஆஃப் மணி, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை தாங்களே குத்தி கொண்டிருக்கிறார்கள், உருவ குத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோம். யோவான் 12:4 இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12:4 அப்பொழுது அவருடைய சீசர்கள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாய் யூதாஸ் கரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதன் என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடன் ஆனபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவர் ஆனபடினாலும் இப்படி சொன்னான் என்று சொல்லி யோவான் பதிவு செய்கிறார். மத்தேயோ மார்க்கோ நேரடியாக யூதாஸ் காரியத்தை சொல்லவில்லை. நீங்கள் வாசிக்கிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா சீசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சீசர் அதை கண்டு விசனம் அடைந்து, மார்க்கும் அதைத்தான் இருக்கிறார். லூக்கா அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் யோவான் மாத்திரம் அவருடைய எல்லா பகுதியுமே அவர் குறிப்பிட்டு சொல்வார். சில விஷயங்களை 5 அப்பம் 2 மீன் இப்படிதான் நம்பர் சொல்லுவார். 6 கற்சாடிகள்லாம் சொல்லுவார். அதே போலதான் இங்கேயும் இந்த பிரச்சனைக்குரிய நபர் யார் என்று அவர் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார். அது யூதாஸ் காரியத்து. அவன் நிஜமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லவில்லை, ஏழையில் உதவ வேண்டும் என்று சொல்லி இவனுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பண ஆசை, பணப்பையை அவன் சுமந்து கொண்டிருந்தான். அதில் போடப்பட்டதை சுமக்கிறதுனாலே அவன் இப்படி சொன்னான். ஏனென்றால் கேஷியர் சொல்லுவாங்கல்ல, இவன் அதில் தனக்கு தேவையான பொழுது பணத்தை எடுத்து செலவழித்து விடுவான். அப்படித்தான் இந்த பணத்தை விற்று என்கிட்ட கொடுத்துருந்தா நான் இந்த பையில போட்டு எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துருப்பேன், எனக்கு தேவையான பொழுது நான் பயன்படுத்தி என்ற அந்த அர்த்தத்தில் தான் அவன் இந்த 300 பணத்துக்கு விட்டுருக்கலாமே என்று சொல்லுகிறான். ஸோ லவ் ஆஃப் மணி, பண ஆசை எப்போதும் இந்த மனிதனிடத்திலே இருந்து கொண்டே இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவனும் இரக்கம் பெறுவான். இவனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது. பேதுருவுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. சிலுவையிலே தொங்கிய வலதுபுறத்தில் தொங்கிய கள்ளனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. எல்லோரும் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு வாழ்வடைந்தார்கள். ஆனால் இவனோ மறைத்து தன்னை நாசப்படுத்தி கொண்டான். ஒரு முறை இயேசுவானவர் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான்னு சொல்லி. இந்த காலகட்டத்தில் இல்லை, இதுக்கு முன்னாலே சொல்லிட்டார். அவர் ஆரம்ப காலத்திலே, ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே சீடர்களை தெரிந்து கொள்ளும் போது, மனுஷகுமாரன் இப்படிப்பட்ட பாதையெல்லாம் பிரயாணப்பட வேண்டியிருக்கிறது, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். அவர் குறிப்பிட்டு இவன் தான் சொல்லவில்லை. அப்படியானால் இந்த யூதாஸ் ஒருவர் இப்படி எழுதுகிறார், அதற்கு தன்னை தகுதியாக்கி கொண்டான் என்று சொல்லி அவனாகவே வாண்டடா சொல்லுவாங்கல்ல, அவனாகவே காட்டிக் கொடுக்கிறது கண்டு தன்னை தகுதியாக்கி கொண்டான். எதற்கு தகுதியாக்க கூடாதோ அதற்கு அவன் தன்னை தகுதியாக்கி கொண்டான் என்று சொல்லி ஒருவர் எழுதுகிறார். சிறிய என்ன சொல்றது, யாக்கோபு 1:13 நல்ல ஒரு வசனம் இருக்கிறது. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக, அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு, வாசிங்க, சுய இச்சையினாலே சிக்குண்டு. யாக்கோபு 1:13 யாரு இவர்? ஒரு பெரிய சீனியர் டிசைபிள். நான் வாசிக்கிறேன். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த யாக்கோவும் யூதாசோடு இருந்தவர் தான். யூதாசோடு இருந்தால் இயேசுவோடைய ஒரு சீடர். பின்னாளிலே அவர் பெரிய ஊழியக்காரனாக இருந்தபோது இயேசுவானுடைய மரணத்திற்கு முன்பதாக, உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இப்படி எழுதுகிறார், அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுகிறான். யாருமே தானாக விழுகிறதில்லை. இவனுக்கும் அப்படித்தான். உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னால் வேத வாக்கியங்கள் படி அது நிறைவேறத்தக்கதாக அது யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் இவனாக எப்போதும் அதே சிந்தையிலே தான் இருந்தான். எந்த சிந்தை? பண ஆசை என்கிற ஒரு சிந்தை. இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தையும் நான் படித்தேன். மத்தேயு 9:6 மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று ஒரு இடத்துல சொல்கிறார். அப்படியானால் இவனுக்கு காட்டிக் கொடுத்த பின்பு இந்த யோசனை வந்திருக்க வேண்டும். ஒரு முறை என்னுடைய குரு சொன்னார் அல்லவா, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அப்படியானால் எப்பேற்பட்ட பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு அல்லவா, இந்த பாவத்தை அவரால் மன்னிக்க முடியுமே என்று அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவன் அதை நம்பவில்லை. இந்த இடத்துல என்ன நடந்தது என்றால், அவன் மறந்து போனானோ, இல்லாவிட்டால் அவனுக்கு அதில் இஷ்டம் இல்லையா,
இல்லை அவனுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை புரியவில்லையா? எதுவுமே தெரியல. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை மறந்ததினாலே தான், இல்லாவிட்டால் அதில் அவனுக்கு கவனம் இல்லாததினால தான், அவனுடைய சிந்தை எப்போதும் பண ஆசை என்பதனாலே தான் அவன் போய் தன்னைத்தானே என்ன சொல்றது நாண்டு கொண்டு செத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு சில முக்கியமான காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 7:21-23 வரைக்கும், கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல், என்னுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவனும் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த இயேசுவானவருடைய சீடராக இருந்த போதும் கூட அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஆசையை நிறைவேற்றாதவன் நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இவர் 12 பேரிலே ஒருவனாக இருந்தான். ஆனாலும் கூட கடவுளுடைய சித்தத்தை அறியாதவனாய் இருந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, முரண்பாடுள்ள 2 பேர். ஒருத்தர் மரியாள் கடவுளுடைய சித்தம், விருப்பம், ஆசை என்னதென்று அறிந்து வைத்திருந்தான். அதனால் அவன் மெச்சப்படுகிறான், அவர் போற்றப்படுகிறார். இன்னொருவன் கூடவே இருக்கிறான். 3.5 வருடங்கள் அவரோடு உண்டு உறங்கி உறவாடி எல்லா காரியங்களும் செய்தவர். ஆண்டுடைய செய்தியெல்லாம் நேரடியாக கேட்டவன். இப்படி நான் இப்படி பேசிக்கொண்டிருப்பது போல ஆண்டவர் பேசுகிறதை அப்படியே கேட்டவன், வாய்மொழி அப்படியே கேட்டவன். நாமெல்லாம் இப்பொழுது வாசிக்கிறது ஒரு நினைவுபடுத்தி எழுதப்பட்டது. நிறைய இதில் விடப்பட்டிருக்கிறது, நிறைய சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவானுடைய வாய்மொழிகளை அப்படியே நேரடியாக கேட்ட பாக்கியம் உள்ளவன் இந்த யூதாஸ் காரியத்தை. ஆனால் அவருடைய சித்தத்தை செய்யாததுனாலே அவன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு. இன்னொரு வசனம் மத்தேயு 21:15 வரைக்கும், இயேசு பரிசுத்தமாகிய கனியை எதிர்பார்க்கிறார். நீங்கள் திங்கட்கிழமை தியானித்திருக்கிறீர்கள். எருசலேமிலிருந்து அவர் எருசலேம் நோக்கி போகும்போது அத்திமரத்தை பார்க்கிறார். அது கனி இல்லாமல் வெறும் இலைகள் மாத்திரம் இருந்ததுன்னு சொல்லி, இந்த மண்ணிடத்திலும் அப்பேற்பட்ட ஒரு இலை போன்ற காரியம் தான் காணப்பட்டது. பரிசுத்தமாகி அந்த கனி இடத்துல காணப்படவில்லை. அதனால் இவனும் சபிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான், சபிக்கப்பட்டவனாய் மாறினான். இயேசுவானவரால் சபிக்கப்படவில்லை, இவனாகவே சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். கனியற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்தான். இயேசுவை போல வெளிப்படையான வாழ்வு வாழாமல் ஒரு மறைமுகமான வாழ்வு வாழ்ந்தார். இயேசுவானவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக காண்பித்தார். யாரோடு இருந்தார், யாரோடு உண்டார், உறங்கினார், எல்லாம் அவனுக்கு தெரிந்தது, கூட இருந்த எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தை மறைமுகமாக இரவிலே அங்காங்கே சுற்றித் திரிந்தான். பணப்பையை வைத்துக்கொண்டு அதை ஒழுங்காய் கணக்கு காட்டாதவனாய் இருந்தான். யோவான் 6:70-71 சொல்கிறது, 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய ஒருவனாலும் கூடாது. இந்த மனிதன் உலகத்துக்கும், அதாவது பணத்துக்கும் இயேசுவானவருக்கும் வேலை செய்ய பிரியப்பட்டான். இயேசுவோ ஒரு பக்கம் இயேசுவானவர் கூடவே இருக்க ஆசைப்பட்டான், இன்னொரு பக்கம் மனசு முழுசும் பண ஆசையிலே இருந்தது. அதாவது இந்த உலகமே சதம் என்று வாழ்ந்தான், இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரம் என்று நினைத்து வாழ்ந்தான். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய விரும்பினான், 2 எஜமான்களோடு பிரயாணப்பட விரும்பினான். அது முடியவே முடியாது என்று சொல்லி இயேசுவான் சொன்னார். மத்தேயு 6:19-21 வரைக்கும், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும் என்று இயேசு சொன்னார். இந்த மனிதனுடைய இருதயம் எல்லாம் பணப்பையின் மீது, பணத்தின் மீது, 30 வெள்ளிக்காசின் மீது, பணத்தின் மீதே இருந்தது. அதனால்தான் அவன் இயேசுவானவரை விட்டுவிட்டான். பொக்கிஷமாகிய இயேசுவை விட்டுவிட்டு நாசமாய் போகிற அந்த பணத்தினாலே தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். பாருங்கள், எத்தனை காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். 2 முரண்பட்ட கேரக்டர்ஸ், 2 கான்ட்ரடிக்டரி கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று மரியாள், ஒரு அழகான பெண், ஒரு நேர்த்தியான எளிமையான பெண், எப்படி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமான ஒரு பெண், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இயேசுவானுடைய ஒரு முக்கியமான சீடன் யூதாஸ் காரியோத்து. ரொம்ப ஒரு நேர்த்தியான பகுதியாக இது அமைந்திருக்கிறது. நீங்கள் மத்தேயு 26 மார்க் 14 லூக்கா 12 லூக்கா 24 யோவான் 12 நீங்கள் வாசிக்க முடியும். குறிப்பாக அந்த 3 நற்செய்தியாளர்கள் இந்த பகுதியை அப்படியே எழுதியிருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் புதன்கிழமை நடந்ததாக நமக்கு இந்த நாளில் கற்றுக்கொள்கிற பாடம், நான் மரியாதை போல இயேசுவின் மீது, ஆண்டவர் மீது மிகுந்த பற்று உறுதி உள்ளவனாய் இருக்கிறேனா? ஆசை இருக்கிறதா? வேத வசனங்களை தியானிப்பதிலே எனக்கு மிகுந்த விருப்பம் இருக்கிறதா? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எனக்கு வாஞ்சை இருக்கிறதா? கிறிஸ்தவர் பாடல்களை கேட்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் உலகப்புறமான பாடல்களை கேட்கறதுல ஆர்வம் இருக்கிறதா? எதில் என்னுடைய ஆர்வம் பொங்கி பிரவாகிக்கிறது? எதில் என்னுடைய விருப்பம் இருக்கிறது? ஆலயத்துக்கு வர்றதுக்கு வாஞ்சிக்கிறேனா? ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கு எனக்கு மிகுந்த விருப்பம் இருக்கிறதா? மணியை பார்த்து கொண்டிருக்கிறேனா?
10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் என்று நினைக்கிறேன்னா, இல்லாட்டா நேரம் போகிறதே தெரியாமல் நான் கடவுளோடு உறவில் இருக்கிறேனா? இந்த எண்ணம் மரியாதத்தில் இருந்தது. எப்போதும் அவள் காத்திருந்தாள். வெளிப்புறமான தேவைகளை சந்திப்பதை விட இயேசுவானுடைய உள்ளான விருப்பம் என்னவென்று அறிந்திருந்தாள். ஆனால் மார்த்தாளுக்கோ வந்தவரை நன்றாய் கவனிக்க வேண்டும், அதுவும் நல்லதுதான். ஆனால் அதைவிட முக்கியமானது என்று சொல்லி இயேசுவான் சொல்கிறார். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சொல்கிறார். மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாளோ தங்கையாகிய மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றால் இதுதான் மிக மிக பிரதானமானது. நிறைய நேரங்களில் எனக்கு கூட அந்த மாதிரி சொல்லலாம் வரும். காலையில் எந்திரிக்கிறது, வீடை க்ளீன் பண்ணி வைக்கிறது, இதுலேயே நேரம் போயிட்டு பைபிள் படிக்கிற நேரம்லாம் போயிடும். நிறைய நேரங்கள் நான் நானே ஒத்துக்கொள்வேன். இப்பொழுது இதை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. நம்ம இப்படி இந்த மாதிரி வெளிப்புறமான காரியங்களை அதிகமான நாட்டத்தை செலுத்தி கவனத்தை செலுத்தி உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் சிதைத்து வந்திருக்கிறேனே என்று சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன். பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, யூதாஸ் காரியத்தும் ஆண்டவரோடு இருந்தவன் தான். ஆனால் அவனுடைய எண்ணமெல்லாம் வேறு பக்கம் இருந்தது. நான் மரியாள் ஆண்டவரோடு கூட அவ்வப்பொழுதுதான் இருந்தான், எப்பொழுதுமாக தான் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவனுடைய எண்ணமெல்லாம் இயேசு 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 இருந்தது. நாம் இந்த 2 கேரக்டரில் எப்படி இருக்கிறோம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு இந்த புதன்கிழமை நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆண்டவர் திருவசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த வசனங்களை மூடு கூட போராடட்டும். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நடிச்சிருக்கிறோம். இந்த புதன்கிழமையிலே வழிபாட்டிலே பங்கு பெறவும் இந்த நாளிலே நடந்த சம்பவங்களை நாங்கள் தியானிக்கவும் உதவி செய்திருக்கிறீர். துதிக்கிறோம். நான் யூதாஸ் காரியத்தா இல்லை மரியாதா? ஆண்டவரே, அநேக நேரங்களிலே அறிந்தோ அறியாமலோ யூதாசனுடைய சுபாவங்கள் எங்களிடத்திலும் இருந்தால் எங்களை தயவாய் மன்னிக்கும்படியே கேட்கிறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியர் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆண்டவரே, உலகத்துக்கும் கடவுளுக்கும் ஊழியர் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பிரதானமாக வைக்க உதவிச்சோம். மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியம் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே, உண்மையும் உடைய ராஜ்யத்தையும் நாங்கள் எப்பொழுதும் தேட நாட வாஞ்சிக்கிறதாக மரியாதை போல ஆண்டவரே நல்ல குணாதிசயம் உடையவர்களாய் உங்களுடைய சித்தத்தை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விருப்பம் உள்ளவர்களாய் மாற்றீங்க. மாற்றம் திருக்கரத்தில் ஏற்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் வழியாக எங்களோடு கூட பேசும். உங்களுடைய வார்த்தைகளோடு கூட போராட்டம் இயேசு திருநாமத்தில் வேண்டிக் கொள்வார்கள். இதாவே ஆமென். இப்போது நாம் 196வது கீர்த்தனை நம்பி 196 நம்பி வந்தேன் மேசையா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே என்ற கீர்த்தனை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை நம் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே, தம்பீரான் ஒருவனே, தம்பி தருவனே, வருதாவிது குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, தரிசனம் அன்பான உறுதியில் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, கிருபை போர் வேதனே, சிறுமை தீர் அதிநலமிகும் உனதிரு திருவடி அருளே, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, பாவியே கோவில்
வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே ஆதி ஓலோலமே பாதுகாலமே உனதடிமைகள் அழுதுய அவனிகள் மெத்த நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் சிறுபிள்ளைகள் நம்பின் ஆண்டவரே, மறுபடியும் ஒரு விஷயம் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் செய்த இல்லடங்கா நன்மைகளுக்காக துதிக்கிறோம். எப்போதும் நமக்கு நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழவே விரும்புகிறோம். எங்கள் வாழ்விலே நீ செய்த இன்னடங்கா நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து ஆண்டவரே திருநாமத்தை போற்றி விசேஷமாக உடைய திருப்பணிகளுக்கு நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் நம்முடைய ஊழியர்களுக்கு கொடுக்க எங்கள் தேவியர்களும் இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும் இந்த திருநாமத்திற்கென்று மேன்மைக்கென்று இது பயன்படுத்தப்பட உதவியும் சாமி. இந்த உலகத்துக்குள்ளாக எங்களை கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு அங்கீகரிக்கட்டும் சாமி. எங்களோடு நீரும் பிரயாணப்படும்படியாக கேட்கிறோம். ஆமாண்டவரே, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது வழி இதுவே இதில் நடவுகள் என்ற சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு தெரிவித்தாங்க. தியானித்த வசனங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்படும், நம்மை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக காணப்படும். நம்முடைய வேத சத்தியங்களை நாங்கள் தியானிக்கிற பிள்ளைகளாய் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக தெரிவித்தாங்க. இந்த திருக்கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்வோம் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தெய்வீக சமானத்தோட கடந்து செல்லுங்கள். ஆமென்.